சார். ஐயோ வாங்க வாங்க சாப்பிட வந்தீங்களா? ஆமாங்க ஹோட்டல் தானே. ஹோட்டல் தாங்க உட்காருங்க. சரிங்க. ஆமா நீங்க யாரு? ஓனரா? ரொம்ப கிளையா இருக்கீங்க. வாங்க 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 வணக்கம் சார். என்ன சாப்பிடுறீங்க? ஒரே ஒரு ஊத்தப்ப வேணுங்க. ஒரு நிமிஷங்க முடிச்ச கேட்டு போங்க. சொல்லுங்க. என்ன பண்றீங்க? ஒரு சம்பு தண்ணி எடுத்துக்கங்க. அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமாறு வச்சிருப்பீங்கல்ல? ஆமாங்க. அத அடிப்பக்கமா திருப்பி சரிங்க. வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து சரிங்க. நல்லா கழுவி விட்டுருங்க. சரிங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க. பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு அள்ளி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபரன்னு தூவி விட்டு சரிங்க. ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூவி விட்டு சரிங்க. ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க. அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க. 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க. இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா? அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க. பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். அட பிக்காளிப்பழ 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும் வாடிங்க. நாலாம் தரன். ஊத்தப்பம் வேற என்ன வேணும்? வேற ஒண்ணு வேணாம். இதோட உன் சவகாசம் போது ஆள விடு. ஒரே ஒரு ஊத்தப்பம் போதும்டா. அண்ணனுக்கு ஒரே ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாய் இல்ல போலே. என்னடா ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு? இல்லனே கேரட் நெய் மிளகா பொடி. அதத்தான் நீ சொல்லவே இல்லையடா. நான் சொல்லலனாலும் நீங்க சொன்னது மாஸ்டர் கேட்டிருக்குல்ல. நான் சொன்னா எப்பறம் இங்க இருந்து அங்க கேட்க? டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல. மைக்கா? யார்ட்ட புழுகுற? எனக்கு ஊத்தப்பம் வேணாம். போடா கேன்சல்டா. கேன்சல் ஆன ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து பில்ல போலே. அதான் ஊத்தப்பம் டாப்ல இல்ல. அதுக்கு 50 ரூபாய். என்னடா கல்யாணி போய் ஹோட்டலா இருக்கு? நீ சொன்னவன வேற இருக்குடா எனக்கு. ஹோட்டல்ல மட்டமா பேசுனதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 பில்ல போலே. என்னடா யார ஏமாத்த பாக்குறீங்க? சப்ளையரை கையிட்டி ஒரு 6 அடி அடிச்சதுக்கு அடிக்க 50 மேரி 300 ரூபாய் பில்ல போலே. என்னடா ஏல வர்ற? ஏல கடைசியா வாயில ஊத்துறதுக்கு 100 ரூபாய் சேர்த்து மொத்தம் 600 ரூபாய் பில்ல போட்டு அண்ணங்கையில இந்தாங்கண்ணே பில்லு. என்னடா நடக்குது இங்க? என்ன நொன்னு எங்க வீட்டுல பொண்டாட்டி மாதிரி சரியா சமைச்சு போறாங்கன்னு நாங்க அண்ணன் தம்பி 2 பேரும் கோட்ல வச்சு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூக்கிட்டு இருந்தோம். நீ வந்து தூக்கத்தை கடத்தாக்கு பில்லு போடாம என்ன பண்ணுவாங்களா? புடி பில்ல. அப்புறம் உள்ள வரப்ப வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்தவங்கள வரவேணாட சொல்லுவாங்க. கரண்ட் பில்லு கட்ட காசு வேணும்ல, அதான் வாங்க வாங்க. என்ன டேய் ஹோட்டல் தானடா அது? என்ன ஹோட்டலாவா? நீ வெளியில படிச்சு பார்க்கல? யாருமே உள்ள வரக்கூடாதுதான் டுபாகூர் ஹோட்டல்னு பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம். உன்னையாரையா உள்ள வரச்சது? வெளியே போய் படிச்சு பார்த்து தெரியும். போ. டுபாகூரா? காசு 600 ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் போய் படிச்சு பார்த்து தெரியும். போ. காசை கொடுத்துட்டா? ஏய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருடா. அதுக்கு முன்னால அவங்களுக்கு கொடுக்க வேண்டியலாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீ முதல்ல காசை கொடு. கொடு முதல்ல கொடு. இந்தா இத நீ வச்சுக்க. இந்த 600 ரூபாய் சரியா இருக்கா பாரு. ஏய் ஏன் பைக்குலடா கைய எடுங்க நீ. டேய் 4 நிமிஷம் மாதிரி ஓனரா நீ. ஓனரா போடா. இன்னைக்கு தட்டால விட்டு அப்படி பேர் தலைய உங்கள. டேய் எங்க போய் டேய்